அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். இந்த வாஸ்துன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்றைக்கு ரொம்ப எல்லாரும் கேள்விப்பட்டிருக்காங்க. வாஸ்து என்பது ஒரு கட்டடக்கலை சமாச்சாரமானது. அது வீடாக இருக்கலாம், ஃபேக்டரியாக இருக்கலாம், கோயிலாக இருக்கலாம், கல்யாண மண்டபமாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. எந்த கட்டடத்துக்கும் வாஸ்து உண்டு. இந்த வாஸ்துவில் பார்த்தீங்கன்னா 4 திசைகள் இருக்கும். கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, 4 திசைகள். அது மாதிரி 4 கார்னர், 4 மூலைகள்னு இருக்கும். ஈசான மூலை, அக்னி மூலை, கன்னி மூலை, வாயு மூலை அப்படிலாம் இருக்கும். இப்போ நம்ம பேச போகிறது வாயு மூலை. இந்த வாயு மூலையினுடைய மகத்துவம் என்ன, அதைத்தான் பேச போகிறோம். ஸோ வாயு மூலை என்பது தெற்கும் வடக்கும், அதாவது இப்போ வடக்கு இருக்கு, கிழக்கு, வடகிழக்கு, அது மாதிரி வடக்கு மேற்கு. அப்போ வடமேற்குங்கிறது வாயு மூலை. வடக்கும் கிழக்கும் சந்திக்கும் கார்னர் வடகிழக்கு, வடக்கும் மேற்கும் சந்திக்கிற கார்னர் வடமேற்கு. ஸோ வடமேற்கு என்பது வாயு மூலை. வடக்கும் மேற்கும் சந்திக்கும் மூலை. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் அக்னி மூலை இருக்கும். இந்த வாயு போனால் தான் அக்னி எரியும். அதனால தான் அது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கு. இந்த வாயு மூலையில் இருக்கக்கூடிய பகவான் சந்திர பகவான். ஒவ்வொரு கார்னர்லையும் ஒவ்வொரு பகவான் இருக்காங்க. அப்போ அந்த வாயு மூலையில் இருக்கிற பகவான் மூவ், எங்கேயாவது வாயு நிற்குமா? காற்று மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், எங்கேயுமே நிற்காது. சந்திர பகவான் ரொம்ப வேகமாக போகக்கூடிய கிரகம். 9 கிரகங்களில் சந்திர பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போவதற்கு 2.25 நாளில் கிராஸ் பண்ணிடுவார். இப்போ சூரியன் எடுத்திங்கன்னா 1 மாதம் ஆகும், குரு எடுத்திங்கன்னா 1 வருஷம் ஆகும், ராகுக்கு அதுக்கு 1.5 வருஷம் ஆகும், சனி பகவானுக்கு 2.5 வருஷம் ஆகும். இவர் 2.25 நாளில் கிராஸ் பண்ணிடுவார். மிக வேகமாக மூவ் பண்ணக்கூடிய கிரகம். அப்போ அந்த வாயு மூலை நமக்கு என்ன செய்யும்னு அந்த பயன்பாடு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும், செமி ஃபினிஷ்டு இருக்கும், ஃபுல்லி ஃபினிஷ்டு, இட் இஸ் ரெடி ஃபார் சேல். அப்படியே தூக்கி விட்டலாம் விற்பனைக்கு. அந்த மாதிரி சரக்குகளை வாயு மூலையில் வைத்திருக்க வேண்டும். திஸ் இஸ் ரெடி ஃபார் சேல். உடனே மூவ் ஆயிடும், உடனே சரக்கு விற்றுரும். அதனால தான் அந்த இடத்துல சேல்ஸ் மீட்டிங், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ட்ரைனிங் சென்டர், மார்க்கெட்டிங் எல்லாம் அந்த ரூமில் தான் போட்டு பேசுவாங்க. அதே மாதிரி இப்படி வேகமாக இது மூவ் ஆகிறதுனால தான் அந்த இடத்துல தான் கார் பார்க்கிங், வெஹிக்கிள்ஸ் பார்க்கிங்லாம் போடுவாங்க. இதை விட முக்கியமான விஷயம், ஒரு வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, கல்யாணம் முடிய மாட்டேங்குது. காலகாலத்தில் முடிய வேண்டிய வயசை தாண்டி போய்கிட்டே இருக்குது. எங்கே அலைன்ஸ் பார்த்தாலும் சக்ஸஸ் ஆகலை. இப்படி சில பேர் எங்கிட்ட வருவாங்க, காலதாமதம் ஆகுதுயா, கல்யாணம் முடிய மாட்டேங்கியா, எங்கே பார்த்தாலும் போய் கடைசியில் முட்டும் போது நின்றுதும்பாங்க. இந்த கல்யாணம் முடிக்கிற பொண்ணை வாயு மூலையில் படுக்க வைக்கணும். மற்றெல்லாம் படுக்க வேண்டாம். அந்த பிள்ளையை மட்டும் பாயோ தலையணையோ கொடுத்து கட்டில் போட்டு படுக்க வைங்க. வாயு மூலை என்ன செய்யும்? உடனே மூவ் பண்ணும். அப்போ இந்த பிள்ளை உடனே கல்யாணமாகி போயிடும். அதாவது வாஸ்து எந்த அளவுக்கு மனிதனுக்கு உதவி செய்கிறதுங்கிறத சொல்கிறதுக்கு தான் அந்த முக்கியமான விஷயம். கல்யாணமாகாத பிள்ளையை அங்கே படுக்க வைத்தால் உடனடியாக திருமணமாகி வீட்டை விட்டு கிளம்பிடுவான். சரி, சில சொத்துக்கள் இருக்கும், என்ன விலை பேசினாலும் நமக்கு ஏற்ற விலை கிடைக்காம அந்த பத்திரம் விற்க முடியாமலே கிடக்கும். அந்த மாதிரி விற்க முடியாத பத்திரங்களை வாயு மூலையில் வச்சு ஒரு பாக்ஸில் வச்சு தினம் பூசை பண்ணி சாமி விட்டிங்கன்னா அந்த சொத்து உடனே விற்று வெளியே போயிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஃபினிஷ்டு குட்ஸ் ரெடி ஃபார் சேல் மூவ் ஆயிடும். கல்யாணம் பண்ணாமல் தாமதமாகிட்டு இருக்கிற பெண்ணை அங்கே வச்சோம்னா உடனே கல்யாணமாகி போயிடுவா. விற்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் பத்திரங்கள், சொத்து பத்திரங்களை வைத்தா உடனே விற்றுரும். இது இந்த வாயு மூலை தரும் வாஸ்து நற்பலன்கள் நண்பர்களே.